உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஒரு பழைய திரைப்பட பாடலுங்க, நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்க கூடும். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நிச்சயமாக இதை பார்த்துருப்பாங்க. எஸ்வி ரங்காராவுங்கிற அந்த நடிகர் மிக அழகான ஒப்பனையோடு கம்பீரமாக ஒரு ராஜா மாதிரி அந்த மாதிரியான ஒப்பனையோடு ஒரு கல்யாண விருந்தை பார்த்து இந்த பாடலை பாடுவார். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படிம்பார். நம்ம உயிரினங்கள் எல்லாமே போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த உணவு மட்டும்தானே. இல்லை, செல்வத்தில் வேற எதை எடுத்தாலும் எதை கொடுத்தாலும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தான் நம்ம கேட்போம். புடவையா இன்னும் கூட ஒரு 10 புடவை வாங்கலான்னு தோணும். நகைகளா இன்னும் ஒரு 10 நகை வாங்கலான்னு தோணும். செல்வமா இன்னும் 10 செல்வம் சேர்க்கலான்னு தோணும். கார் வாகனம் எதுவாக இருந்தாலும் இன்னும் 10 சேர்க்கலான்னு தோணும். ஆனால் உணவு மட்டும்தான் அந்த ஒரு வேளைக்கு அதிகமாக ஒரு கவளம் கூட சாப்பிட முடியாது, போதும்னு சொல்ல தோணும். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உணவை எல்லா உயிரினங்களுக்குமான உயிர் சக்தியாக நாம் உணர்கிறோம். அந்த உயிர் சக்தியை பற்றி நம்முடைய வள்ளல் பிரான் எழுதியிருக்கக்கூடிய உரைநடையத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் அவர் குறிப்பாக அரிசியை பற்றி சொல்கிறாருங்க. அந்த அரிசியை பற்றி நம்முடைய வள்ளல் பிரான் சொல்வதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை படிச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த ஆச்சரியத்தை பற்றி பேசலாம். பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த ஆலசியமும் ஆகாது, மிகுந்த தீவிரமும் ஆகாது. முதற்பட்சம் சீரகச் சம்பா அரிசி அன்றி புன்செய் விளைவும் கார் அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும். அது சோறாகும் போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, அதிக கடினமும் ஆகாது. நடுத்தரமாகிய சோற்றை அக்கினி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். ஆயினும் ஒரு பிடி குடைந்த பட்சமே நன்மை. நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியல் அப்படிங்கிற பகுதியில் வள்ளல் பிரான் இதை எழுதியிருக்காரு. என்ன மாதிரி அரிசி நம்ம சாப்பிட்ணும், எது அதிகமாக குழையாமையும் எது அதிகமாக நெத்துன்னு இல்லாமையும் நடுத்தரமாக வேகும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் திரும்ப திரும்ப இதுதான். என்னன்னா, வேளாண்மையை பற்றியும் நம்முடைய வள்ளல் பிரான் தெரிந்து வைத்திருக்கிறார். எந்த அரிசி எப்படி வேகும் என்கின்ற அந்த தன்மையை பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறார். எந்த அரிசி நன்றாக வெந்து சாப்பிட்டால் அது நம்முடைய உடலுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறார். அப்படின்னா ஒரு வேளாண்மையாளராகவும் இருக்கிறார், ஒரு உணவு நிபுணராகவும் இருக்கிறார், ஒரு மருத்துவ நிபுணராகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட உணவு குறிப்பை கொடுத்து நம்மை ஆன்மீகத்தில் இன்னமும் அதிகமாக காலூன்றுவதற்கான ஒரு குறிப்பாகவும் இதை கொடுக்கிறார். ஏன்னா உடல் நலம் சரியாக இருந்தால்தான் எந்த துறையிலும் நாம் வெற்றி பெற முடியும், எந்த துறையிலும் நாம் கவனம் செலுத்த முடியும். உடல் நலம் சரியில்லைன்னு வைங்களேன், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை அந்த உடல் நலம் சரியில்லைங்கிற பிரச்சனை தான். உடல் நலம் சரியாக இருந்தால் இந்த வேலையை கவனிக்கணும், அந்த வேலையை கவனிக்கணும், இங்கே போகணும் அங்கே போகணும்னு 1000 பிரச்சனைகளை சுமந்து கொண்டு கூட ஓடிடலாம். ஆனால் உடல் நலம் சரியில்லைன்னா அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒரே பிரச்சனையாக, மிக முக்கிய பிரச்சனையாக அமையும். அதனால்தான் உணவு மிக முக்கியம் என்று நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லித்தர்றாரு. அவர் சொல்கின்ற அந்த அரிசியை பற்றி திரும்பவும் பார்க்கலாம். பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பசிக்குது அப்படின்ன உடனே அடுத்த நிமிஷம் நம்ம சாப்பிட உட்காந்துடணும். அது இல்லாமல் 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்றேன், அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்றேன்னா வயிற்றுக்குள் எரிகின்ற அந்த பசி நெருப்பு, அக்கினி நெருப்புன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தமிழில் யானை பசி அப்படின்னு ஒரு பேர். யானை ஏன் அவ்வளோ பெரிய கவளமாக சாப்பிடுது தெரியுமா? அது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்கினி மிகவும் அதிகமாக கொழுந்து விட்டு எரியும். அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற அக்கினியை அணைப்பதற்கு மிகப்பெரிய கவளமாக கிலோவாக அது சாப்பிடும் யானை. அதுக்காக யானை பசி அப்படின்னு அதுக்கு பேர். ஆனால் நமக்கெல்லாம் இருப்பது மனித பசி தான். அந்த மனித பசி கூட பசி எடுத்த உடனே சாப்பிட்றணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? வீட்டில் பெரியவங்க இருந்தால் சொல்லுவாங்க, நம்ம அதிகமாக கோவப்பட்டோம் ஆத்திரப்பட்டோன்னா உனக்கு பசிக்குது, முதல்ல உட்காந்து சாப்பிடு, அப்போ தான் உன் கோபம் அடங்கும்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் வயிற்றில் பசி
தீ எரியும் போது மீதி எல்லா உணர்வுகளும் மட்டுப்படாது, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வராதுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்கின்ற வாழ்வியல் சூத்திரம். அதைத்தான் வள்ளல் பிரான் இதில் சொல்கிறாரு, பசி கண்டவுடன் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும் அப்படின்னு. சரி, பசி கண்டவுடன் ஆகாரம் கொடுக்குறோம், அதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு பாருங்க. ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த ஆலசியமும் ஆகாது, மிகுந்த தீவிரமும் ஆகாது. ஆலசியமும் ஆகாது, மிக தீவிரமும் ஆகாது அப்படிங்கிறார். ஆலசியம்னா அப்படியே ஆற அமர மெதுவாக உட்காந்து ஒரு பருக்கையா உள்ளே போடுறதுன்னு ஒன்றாகுது. மிக தீவிரம்னா அப்படியே போன உடனே அப்படியே அந்த யானை வெண்கல கடையில் புகுந்த மாதிரின்னு சொல்லுவோம்ல, அப்படியாக அள்ளி 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 அவுக்கவுக்கோன்னு ஏப்பா இப்படி சாப்பிட்ற அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அப்படியும் சாப்பிடக்கூடாது. மிகவும் சோம்பேறித்தனமாக ஒவ்வொரு பருக்கையாகவும் சாப்பிடக்கூடாது. பெரிய பெரிய கவளமாக மிக மிக விரைவாகவும் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா மித போஜனமாக நிதானமாக சாப்பிட வேண்டும்னு ஒரு உடல் நல குறிப்பை நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அடுத்த குறிப்பு பாருங்க. முதல் பட்சம் சீரக சம்பா அரிசி அன்றி புன்செய் விளைவும் கார் அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும். முதல் பட்சம் அப்படிங்கிறார். அதாவது முதல் தரமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அரிசி எது அப்படின்னா சீரக சம்பா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார். அதுதான் உடல் நலனுக்கு மிக அதிகமாக நன்மை செய்வது அப்படின்னு முதல் உணவு குறிப்பை கொடுக்கிறார். முதல் பட்சம் சீரக சம்பா. அதனால் இனிமேல் நம்ம மளிகை கடைக்கு போய் அரிசி வாங்கினா சீரக சம்பா அப்படின்னு கேட்டு வாங்கலாம். ஏனென்றால் இது வள்ளல் பிரான் கொடுக்கின்ற மருத்துவ குறிப்பு, உணவு குறிப்பு. நம்ம இப்போ எல்லாருமே மெல்லிசாக இருக்கக்கூடிய அரிசியை கொடு அல்லது பிரியாணி அரிசியை கொடு அப்படின்னு மட்டுமே கேட்டு வாங்குகிறோம். அப்படி இல்லாமல் சீரக சம்பா எப்படி இருக்கும் என்பதை கேட்டு வாங்கி சமைத்து பார்த்துவிட்டு நாம் உணரலாம். சரி, சீரக சம்பா சொல்லிட்டார். அடுத்து வேற என்ன அரிசின்னு பாருங்க. சீரக சம்பா அரிசி அன்றி புன்செய் விளைவும் கார் அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும். புன்செய்ல விளைந்த அரிசியாக இருக்கலாம் அல்லது கார் அரிசி, அதுவும் நல்ல அரிசி அப்படிங்கிறார். கார் அரிசினா எப்படி தெரியுமா இருக்கும்? மெல்லிசாக இருக்காது, கொஞ்சம் குண்டாக இருக்கும். நம்ம தோசை அரிசின்னு சொல்லி கேட்டு பாருங்க, அவங்க கொடுக்கறது கார் அரிசி தான். கொஞ்சம் சிகப்பு நிறத்தில் இருக்கும். கொஞ்சம் அதை வேக வைத்தால் நல்ல அழகாக மென்மையாகும். ரொம்பவும் கல் மாதிரி இருக்காது, ரொம்பவும் குழஞ்சும் விடாது. மிக அழகான மென்மைத்தன்மையோடு அந்த அரிசி இருக்கும். கார் அரிசி என்பது அதை சாப்பிடுவதற்கே மிக அழகான சுகமான அனுபவமாக இருக்கும். அப்படிப்பட்ட அரிசியைத்தான் உண்ண வேண்டும் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அது எதுக்காக இந்த கார் அரிசி, சீரக சம்பா, புன்செய் நிலத்தில் விளைந்த அரிசின்னு சொல்கிறார் பாருங்க. அது சோறாகும் போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, அதிக கடினமும் ஆகாது. இதுதான் ரொம்ப முக்கியம். உணவு நிபுணர்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க சொல்வாங்க, எது நல்ல அரிசினா ரொம்பவும் நெகிழ்ச்சியும் ஆகக்கூடாது, அதிகமாக கடினமும் ஆகக்கூடாது, நல்ல தன்மையோடு வாயில் போட்டு சுவைப்பதற்கு நல்ல தன்மையோடு இருப்பது தான் மிகச்சிறந்த அரிசின்னு உணவு நிபுணர்கள் சொல்கிறாங்கன்னா, இந்த சீரக சம்பா, புன்செய் நிலத்தில் விளைந்த அரிசி, கார் அரிசி எல்லாமே இப்படியான தன்மையில் தான் இருப்பது. சரி, இந்த அரிசி அதிகமாக நெகிழாது, அதிகமாக குழையாது, அதிகமாக வேகாமையும் இருக்காதுன்னு சொல்கிறார். அதனால் என்ன நடக்கும் வயிற்றுக்குள்ள அப்படிங்கிறதையும் சொல்கிறார் பாருங்க. நடுத்தரமாகிய சோற்றை அக்கினி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். வயிற்றுல எவ்வளவு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, அப்படி தலை போற பசிங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ கூடுதலாக இந்த அரிசியை எடுத்துக்கொள்ளலாம், அது உடலுக்கு நன்மை செய்யும். பசியே இல்லாத நேரத்துலையும் நான் எப்போவுமே ஒரு கப் சாப்பிடுவேன், அதையும் நான் இப்போ சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் வயிற்றில் அக்கினி குறைவாகத்தான் கனன்று கொண்டிருக்கிறது. அப்போ அதில் போய் அதிகமாக போட்டிங்கன்னா டைஜஷன் ஆகாது, அந்த உணவு ஜீரணமாகாது என்கின்ற அந்த உடல் நல குறிப்பை நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார். எவ்வளோ சுகமாக இருக்குல்ல இதை படிக்கும்போதே. அப்படின்னா இதையே நம்முடைய வாழ்வியலாக வைத்து கொண்டால் இன்னமும் எவ்வளவு நலமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியுங்கிறத நினச்சி பார்க்கணும். என்ன சொல்றார் பாருங்க, கூடுதலா நிறைவு வார்த்தையா. சோற்றை அக்கினி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். ஆயினும் ஒரு பிடி குறைந்த பட்சமே நன்மை. இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்போவுமே சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு பிடி குறைந்த அன்னமே நலம் அப்படிங்கிறார். குறைந்த பட்சமே அன்னம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எப்போவுமே காற்றுக்கு ஒரு கால் பங்காவது நம்முடைய வயிற்றில் நாம் இடம் அளிக்க வேண்டும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். வயிறு முட்ட முட்ட, வயிறு புடைக்க புடைக்க எல்லா இடத்தையும் சோற்றால் நிரப்புவது என்பது தவறு. ஒரு பிடி அளவு குறைவாக உண்டு அதை காற்றுக்காகவும் நீருக்காகவும் விடுதல் என்பது இன்னமும் அதிகமாக நம்முடைய வயிற்றை நாம் பத்திரமாக வைத்து கொள்வதற்கான உபாயமாக இருக்கும், அபாயங்களை தவிர்க்கும். அதனால தான் எப்போ ஒரு பிடி குறைவாக சாப்பிடு, கூடுதலாக இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ, கூடுதலாக இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ என்று சொன்னால் நம்முடைய தலை இடம் வலமாக அசைய வேண்டுமே தவிர மேலும் கீழுமாக அசைய தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு என்று சொன்னால் வயிற்றுக்கு நாம் செய்கிற தீங்காக அமையும் என்பதை வள்ளல் பிரான் இந்த பத்தியில் சொல்லி கொடுத்திருக்கிறார். அவருடைய உணவு குறிப்பின்படி, அவருடைய உடல் நல குறிப்பின்படி நாம் வாழ்ந்தால் 100 ஆண்டு வாழ்வது என்பது நிச்சயமாக சாத்தியமாகும், சத்தியமாகும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.